Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற உலக அதிசயமான தாஜ்மஹால் தான் செய்ய போகிறோம். கார்ட்போர்டில் மட்டுமே நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி இருக்குது, மிச்சம் 3 பக்கமும் நம்ம வந்து இதே மாதிரி பீஸ் வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக ஒரு 3 பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பீஸை வந்து நான் இப்படி இங்கே வச்சு ஒட்டி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ க்ளூ கன் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் ஒட்டிட்டோம். இதே மாதிரி 2 பக்கமுமே ஒட்டி தனியாக வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து அப்புறமா தான் தேவைப்படும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஈஸியாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 3 பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்டும், அதுக்கப்புறம் சென்டர் பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தனியாக ஒரு கார்ட்போர்டு மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு இவ்வளோ பெருசாக வேண்டாம். இதை வந்து நம்ம வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிட்டேன்னா இது வந்து எனக்கு 2 பீஸ் கிடைக்கும். அதே மாதிரி சென்டர் பீஸ் மட்டும் ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து 2 பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி மொத்தம் 4 பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த கிராஃப்ட் யார் கேட்டாங்க அப்படின்னா விஷ்ணு மாரிமுத்து தான் கேட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக நான் இப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, பட் நம்ம வந்து ஒரு ஸ்கூல் லெவல் கிட்ஸுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப அதுக்காக கேவலமாக இருந்தால் என்னை வந்து திட்டாதீங்க. ஸோ நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை தவிர மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெரிய 2 பீஸும் இப்படி கட் பண்ணியாச்சு. சின்ன பீஸில் வந்து இந்த வரைக்கும் மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 4 பீஸும் ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட பெயிண்ட் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளை கலரில் பேப்பர் வந்து நான் ஒட்டிட்டேன். ஒரு பக்கம் ஒட்டினா போதும், இன்னொரு பக்கம் நமக்கு மறைஞ்சிரும். ஸோ இதே மாதிரி 4 பீஸ்லேயும் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்குவோம் ஒயிட் கலரில். ஸோ 2 பக்கமும் இப்படி கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் சும்மா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி லைட்டாக மட்டும் கட் பண்ணால் போதும். அப்புறம் சென்டரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து அந்த கதவு ஜன்னல் அதுக்கெலாம் இது மாதிரி பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். வெறும் பேப்பர் மட்டும் ஒட்டாமல் இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம். இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக செஞ்சு அந்த கதவுக்கும் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதே மாதிரி 4 பீஸ்லேயுமே வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இந்த பேஸ்மெண்ட்டில் தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். உங்ககிட்ட நிறைய ஒயிட் கலர் பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒயிட் கலரில் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இதை ஒட்டுங்க. ஸோ என்கிட்ட பேப்பர்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் வந்து எக்ஸஸாக இருக்கிற பீஸுக்கு மட்டும் ஒட்டிக்கலான்னு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் சின்ன பீஸ் 2 பீஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு பீஸை இந்த பக்கமும் இன்னொரு பீஸ் எடுத்து அந்த பக்கமும் நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ 2 பக்கமும் ஒட்டியாச்சு. குட்டி பீஸும் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பீஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் பின்னாடி வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து 4 பக்கமும் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே டாப்பில் வந்து நம்ம மூடணும் இல்லையா, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இது ஓரமாக வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து டாப்பில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டியூப்பு, அப்புறம் ஒரு சின்ன டியூப், இன்னும் அதை விட சின்ன டியூப், இந்த மாதிரி 3 சைஸில் வந்து பேப்பர் டியூப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பேப்பர் டியூப் நிறைய மேக்ஸிமம் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பேப்பர் டியூப் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் காட்டல. ஸோ இதே மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நம்ம வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமுமே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் குட்டி டியூப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சின்ன டியூப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்காகவே ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறது தான். இருக்கிற நியூஸ் பேப்பரும் கார்ட்போர்டு மட்டும் வச்சு பண்ணுறது. மற்ற எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த சின்ன பீஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த கதவு அந்த டோர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலேயும், அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் இருக்கும் இல்லையா சைடில், அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் வச்சு ஒட்டிட்டு இதே மாதிரி 4 பக்கமும் ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு சின்ன பீஸும் ஒரு பெரிய பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய பேப்பர் டியூப் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா சுற்றிக்க போகிறோம். ஸோ இப்படி நல்லா சுற்றிக்கோங்க. ஆக்சுவலி பெரிய பேப்பர் டியூப் வந்து நான் வந்து ஒரு ரீஃபில் பென்னை வச்சு நான் சுற்றியிருக்கேன். அப்புறம் குட்டி டியூப் வந்து ஈக்குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு சுற்றினேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு டியூபு இதே மேலே சுற்றிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 3 டியூப் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 2 வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் இதையும் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஒரு குட்டி சர்க்கிள் கிடச்சிட்டா இதை மெல்லமாக நம்ம வந்து மேலே தள்ளணும் அப்படின்னா ஒரு கூம்பு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி 5 டியூப் வச்சு நீங்கள் சுற்றுனீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய பீஸ் கிடைக்கும். அந்த பெரிய பீஸில் வந்து 4 பீஸும் சின்ன பீஸில் 4 பீஸும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 20 பேப்பர் டியூப் வச்சு நான் ஒரு பெரிய பீஸும் செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் இந்த பேப்பர் டியூப் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைஸில் வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு பேப்பர் பீஸை. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பெரிய ஹெக்ஸாகன் பீஸு, அதில் வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒட்ட போகிறோம். ஒவ்வொரு கோடுக்கும் நடுவில் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கோடு இருக்கு இல்லையா லைனுக்கும் சென்டரில் இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ நான் இப்படி 2 பீஸ் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒட்டி காட்டுறேன். பட் நீங்கள் ஃபுல்லாக வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 4 பக்கமே ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒட்டினோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி 5 டியூப் வச்சு செஞ்சோம் இல்லையா, அந்த சர்க்கிளை இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி 4 பக்கமுமே நம்ம வந்து ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சைஸில் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதுலேருந்து மேலே இருக்கிறத மட்டும் நம்ம வந்து இப்படி கிழிச்சு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி வரியாக கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இது வந்து நல்லா மடக்கிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். ஸோ இதையும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸ், அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னது, அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னது, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதை மாதிரி நம்ம சுற்றி நம்ம வந்து கம் போட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அந்த அடுத்த பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சைடில் 4 பக்கமும் சுற்றி ஒரு வால் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு தூண் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இதை நான் ஒட்டிட்டு நான் வந்து பெயிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி 4 பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம குட்டியாக ஒரு ஹெக்ஸாகன் பீஸ் இருந்தது இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி பேப்பர் டியூபை எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒட்டின மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். பட் இதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண அந்த பிளேஸில் வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பீஸுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சர்க்கிள் செஞ்சோம் இல்லையா, ஸோ அந்த சர்க்கிளையும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இதே மாதிரி 4 கார்னர்லேயுமே நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ கம் அப்ளை பண்ணி இது மாதிரி ஒட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பார்ட்டு தான் மிச்சம் இருக்குது, சென்டர் பார்ட்டு மட்டும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன பீஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் நான் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது மேலே வச்சு நான் வந்து ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறேன். ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறோம்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே உங்களோட விஷ் தான். சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பெயிண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து நல்ல சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணல. ஸோ நீட் ஃபினிஷிங் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணி சூப்பராக ஆக்கிக்கோங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஷோகேஸில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். கேட்டால் கூட நம்மளே செஞ்சதுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வீட்டில் குழந்தைகள் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக டிவி பார்க்குறதுக்கும் அப்புறம் மொபைலில் கேம் விளையாடுறதுக்கும் பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவலும் இருக்கும். ஸோ இந்த தாஜ்மஹால் கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ கிராஃப்ட் வேணும்னா நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.